7 தலைமுறைகள் 213 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கைராசியான சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் இணை நிறுவனமான சேலம் ரிஷி ஹெல்த் கேர் பெண்களுக்கான குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சையும் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கான சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்படும். தொடர்புக்கு 9842742500. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். இதுல இருக்கிற ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் இயற்கையானது. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்களுடன் டெல்லி லீக்ஸ். இது வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபுல் ஹெல்த்தோட மீண்டும் வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஹாப்பி ஃபார் யூ, ப்ரேயிங் ஃபார் யூ. அது ரங்கராஜ் பாண்டேயும் அருண் மற்றும் சாணக்கியன் நேயர்களுடைய ஆசிகளும் அன்புகளும் தான் என்னை உடல்நலம் பாதித்திருந்த நிலையிலும் உற்சாகத்துடன் சாணக்கியன் நேயர்களை பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவன் என்னை காப்பாற்றினான். கண்டிப்பாக சார். இந்த எலெக்ஷன் சீசனில் ரொம்ப முக்கியமான அடுத்தடுத்த சம்பவங்கள், கூட்டணி பேச்சுக்கள் டெல்லியிலும் நடக்கிறது, தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது. பட் இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டாகணும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் சர்விங் ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் சர்விங் பர்சனாக, ஒரு நபராக, ஒரு ஹையஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய நபராக பிரதமர் நரேந்திர மோடி உருவெடுத்திருக்கிறார். அதிக காலம் ஆட்சி புரிந்த நபராக உருவெடுத்திருக்கிறார். குஜராத் முதல்வராகவும் பிரதமராகவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் சர்விங் பப்ளிக் ஃபிகராக உருவெடுத்திருக்கிறார். அவரை க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அவருடைய டெல்லி டேஸ், ஹிமாச்சல் பிரதேஷில் அவர் இருந்த டைம், பஞ்சாபில் இருந்த டைம்லேயே நீங்கள் டெல்லியில் இருக்கும்போது அவர் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த டைம்லேருந்து மோடி அவர்களை க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்த்துட்டு இருந்த முக்கியமான பத்திரிகையாளர் நீங்களும் ஒருவர். அருண் ஜெய்ட்லி அவர்களுடைய வீட்டில் மோடி அவர்கள் தங்கிய போது கூட அந்த டீம் ஜெய்ட்லியில் இருந்த நபர் நீங்கள். இன்று மோடி அவர்கள் இந்த புதிய சாதனை எப்படி பார்க்குறீங்க? சாணக்கியன் நேயர்களுக்கு பல புதிய தகவல்களை டெல்லி லீக்ஸ் மூலமாக தர ஆசைப்படுகிறேன். 931 நாட்கள் தொடர்ந்து வித்தவுட் பிரேக் செய்த சாதனை. சீஃப் மினிஸ்டராக 3 முறை, பிரதமராக 3 முறை. ஆனால் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கையை 75 வயதை 25, 25, 25 என்று பிரித்து பார்த்தால் முதல் 75 RSS ட்ரெயினிங். நானாஜி தேஷ்முக், டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, அடல் பிஹாரி வாஜ்பாய், LK அத்வானி போன்றவரிடம் பயின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் பயின்ற பாடங்கள், அவருக்கு கொடுக்கக்கூடிய துணிச்சல், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்னும் சொல்லப்போனால் இருமாப்பு கூட சொல்லலாம். அவர் செய்த சாதனைகள் பல, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியாவின் பிரதமராக முதலாக தமிழ் ஈழத்திற்கு சென்ற மகான் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் 1987 இலங்கை போரை அடல் பிஹாரி வாஜ்பாய் பல முறை நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருந்தாலும், தமிழர்களுக்கு சப்போர்ட் செய்திருந்தாலும், முதல் முறையாக அடல் பிஹாரி வாஜ்பாய் கூட போகாதிருந்தவர். வயது முதுமை காரணமாக அப்பொழுது சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது, அவர் போகக்கூடாதுன்னு. ஆனால் நரேந்திர மோடி அதை கிழித்து கொண்டு போனார். ஒன்று. இரண்டாவது, நரேந்திர மோடி அவர்களுடைய சாகசம் என்ன என்று கேட்டால், அவர் ஜாய்ஃபுல்லா இருக்கார். அது என்ஜாய் பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் பதவி அல்ல, விகாஸ், வளர்ச்சி திட்டங்கள், டெவலப்மெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். அவருடைய மனதில் இது வரைக்கும் ஒரு விதமான FIR என் மீது கிடையாது என்று சொல்லி இருக்கிறார். FIR என்றால் ஸ்கூட்டர் ராங்கா பார்க் பண்ணது கூட கிடையாது, எனக்கு கார் ஓட்ட தெரியாதுலாம் கூட சொல்லியிருக்காரு எங்கிட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஆனாலும் நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்ததில் ஒரு நாள் கூட ஓய்வெடுத்தது கிடையாது. அவருக்கு தொடர்ச்சி, வளர்ச்சி தான் முக்கியம். ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி 3 முறை 2014, 2019, 2024 கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்ட நரேந்திர மோடி இப்பொழுது ராஜ்யசபாவில் அதிக பெரும்பான்மை பெற்ற பிறகு நரேந்திர மோடியினாலே கடைசியான செயல் திட்டம் யூனிவர்சல் UCC என்பதுதான், சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிசம்பரில் கண்டிப்பாக உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கு முன்னதாக அறிமுகப்படுத்துவார். காரணம், 36 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, we need a UCC என்று. அதைத்தான் செய்து காண்பிக்க இருக்கிறார். தவிர ராஜ்யசபாவில் பெரும்பான்மை கிடைத்தது எதனால் தெரியுமா
அருண், 21 மாநிலங்களில் பாஜக பதவியில் இருக்கிறது. அதற்கு ஒரு நபர் காரணம் என்றால் நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்த 22வது கூட எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் வரப்போகிறது என்ற ஒரு அறிவிப்பையும் நரேந்திர மோடி 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் 8 கோடி தமிழர்களுக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு செய்த சேவை 13 லட்சம் கோடி ரூபாய் இந்த 11 வருஷத்தில் கொடுத்திருப்பதை தவிர, இலங்கைக்கு சென்றதை தவிர, காஷி சங்கமம் செய்ததை தவிர, ராமாயண கம்பராமாயணத்தை கேட்டேன். எப்பொழுது அயோத்தியில் ராமர் பிரதிஷ்டை செய்யும் பொழுது நான் தமிழகத்தில் ராமேஸ்வரத்திற்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று கம்பராமாயணத்தை கேட்டேன் என்றெல்லாம் ஒரு அடுக்க இருக்கிறார். அவர் செய்த சேவை தமிழ்நாட்டுக்கு 142 மன் கி பாத் என்ற இடத்தில் கூட அவர் 120 தடவை தமிழகம் பற்றி பேசியிருக்கிறார். குறைந்தது 85 அல்லது 89 90 பேருக்கு பாரத் பத்மா அவார்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். பத்மா அவார்ட்ஸ் என்றால் பாம்பு பிடிப்பவன், கூடை நெய்பவர், முடி திருத்தகத்தில் லைப்ரரி வைத்துக் கொண்டு புதியதாக செய்தவர் எல்லாம் மன் கி பாத்தில் பாராட்டுதலை தவிர அவருக்கு உன்னதமாக பத்மஸ்ரீ கொடுத்து அலங்கரிக்கப்படுத்தார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டிற்கு அவர் நரேந்திர மோடி செய்த சேவை மகத்தானது. எண்ணி இருப்பினும் ஒரே வரியில் கொடுக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி செய்த சாதனை 8931 நாட்களில் அவர் செய்த மாபெரும் சாதனை என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் முக்த் பாரத். அதை செய்து காண்பித்தார். அந்த ஒரு மாபெரும் பெருமை நரேந்திர மோடி ஒருவருக்குத்தான் இருக்கிறது. தாங்கள் கேள்வி கேட்காமல் ஆக மற்றும் அவருக்கும் அவருடைய டீமுக்கும் குறைந்தது அவருடன் 5 ஆப்த நண்பர்கள் பணிபுரிகிறார்கள். அவருக்கு கீழே 400 பிரைவேட் செக்ரட்டரிஸ், பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. 400 பேர், ஒரு பேர் இல்ல, 2 பேர் இல்லை. அனைத்தையும் ஒருங்கிணைத்து செய்வது நரேந்திர மோடி அவர்கள். இரவில் 1 மணி, 11 மணி, 12 மணியிலிருந்து 1 மணி வரை சில முக்கியமான சம்பவங்களை எல்லாம் யூடியூபில், சோசியல் மீடியாவில் என்ன நடக்கிறது என்று அந்த டீம் சொல்லும் போது சில முறைகளில் தாங்கள் அந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிந்தவுடன் சில கருத்தரங்குகளை சாணக்கியன் ரங்கராஜ் பாண்டே கொடுத்தது, சர்விங் நேவல் ஆபீசர் பேசியதெல்லாம் கூட நரேந்திர மோடி பார்த்தார் என்று அவருடைய டீமில் இருந்து மெம்பர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எஸ் சார், ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் தமிழ்நாடு இருக்குன்றதை பார்க்குறோம். ரொம்ப லாஸ்ட் பல 10 வருடங்களில், பல டிகேட்ஸில் இல்லாத ரொம்ப அதிமுக்கியமான ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். 30+ நாள், 30 சொச்சம் நாட்கள் மட்டுமே இருக்கிறது போலிங் டேக்கு. நமக்கு ஆனால் பார்க்குறோம் 30ஆம் தேதி, வரக்கூடிய 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல்லாம் துவங்குறது. பட் இன்னும் கூட்டணிகள் முழு வடிவம் பெற்றதாக இல்லை. இவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு தோராயமாக 99% ஆனாலும் குரூஷியலான அந்த லாஸ்ட் 1% இன்னும் ஃபைனல் ஆகலை. இங்கே சிபிஎம் எங்கே போகும், எப்படி செட்டில் ஆகும் திமுக கூட்டணியில், அதே போல் விசிக எப்படி செட்டில் ஆகும் போன்றவை இருக்கிறது. மறுபக்கத்தில் என்டிஏ, நான் அங்கே தான் உங்ககிட்ட கேள்வியும் கேட்குறதுக்கு வருகிறேன். என்டிஏ அடுத்தடுத்து டெல்லியில் ஆலோசனை நடத்தியது அப்படின்றத பார்க்குறோம். திரு அமித்ஷா அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இருந்தார். இந்த ஆலோசனையில் திரு டிடிவி தினகரன் பங்கேற்றார், திரு இபிஎஸ் பங்கேற்றார், அன்புமணி அவர்கள் டெல்லி வரைக்கும் திரும்பி வந்தார் அப்படின்றத பார்க்குறோம். என்ன ஃபார்மேஷனில் அடுத்த 4 நாளில் செட்டில் ஆக இருக்கிறது என்டிஏ? மிக மிக உன்னதமான கேள்வி, நீண்ட கேள்வி. சுருக்கமான பதில் சொல்ல வேண்டும் என்றால், பீகாரில் எப்படி அனைவரையும் ஒருங்கிணைத்தோமோ அதே மாதிரி ஒருங்கிணைக்க வேண்டும். நான் முயற்சி செய்தேன், 90% சக்சஸ் ஆனேன் என்று அமித்ஷா அவர்கள் டிடிவி தினகரன் தெரிவித்ததாக நான் கேள்விப்படுகிறேன். டிடிவி தினகரன் அமித்ஷாவை பார்த்து பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது இதை குறிப்பிட்டிருக்கிறார். பீகார் மாடல் என்ன என்று கேட்டால், நிதிஷ்குமாரையும் சிராக் பாஸ்வானையும் ஜீத்தராம் மாஞ்சியையும் ஒன்றாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சீட் பெற்றாலும் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொன்னார்களே, அதே மாதிரியான ஒரு கூட்டணி அரசாங்கம் தமிழகத்தில் அமைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் என்பதுதான் அவருடைய முக்கியமான கருத்து. அதை தவிர மிக மிக முக்கியமானது, கடந்த 1 வருடங்களாகவே தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்தக்கூடிய அமித்ஷா, நரேந்திர மோடி அவர்கள்
ராஜ்யசபா லோக்சபாவில் விவாதத்தின் பொழுது கூட டிஎம்கே சர்க்கார்க்கா உக்காடுக்கே பெங் துங்கா என்று ஆத்திரத்துடன் சொன்னவர் அமித்ஷா அவர்கள். அதை நிரூபித்து காண்பிப்பார். உக்காடுக்கே பெங் துங்கன்னா வேருடன் புடுங்கி எறிவேன் என்பதுதான் அர்த்தம். சோ ஆக மொத்தம் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி அகற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான சிந்தனை. குறிப்பாக தாங்கள் கேள்வி கேட்டீர்கள். அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தில் இருந்த பொழுது அவருக்கு வீடு கிடைத்தது. அந்த வீட்டை சரிபடுப்பதற்காக அதை ரிட்டையர் ஆனப்புறம் திருப்பி கொடுங்கள் என்று கேட்டார். மீண்டும் தேர்தல் வெற்றி பெற்றதனால் அதே வீடை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அலைந்து கொண்டிருந்தார் டெல்லியில். அவர் சில முக்கியமான விஷயம் காரணமாக, அதுவும் திங்கட்கிழமை காலை சுப்ரீம் கோர்ட்டில் மாம்பழ சின்ன கேஸ் வருவதனாலே அவர் வழக்கறிஞருடன் பிஸியாக இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று. இரண்டாவது, எப்படி எடப்பாடியார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா கொடுத்து அலங்கரித்தாரோ, அதற்கு அமித்ஷாவுடைய உதவி செய்தாரோ, அதற்கு நரேந்திர மோடி பரிந்துரை செய்தாரோ, அதை வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய இடதுகரம் வலதுகரமாக டிடிவி தினகரனும் அன்புமணி ராமதாசும் ஜி.கே. வாசனும் மற்ற தலைவர்கள் நயினா நாகேந்திரன் போன்ற இருக்கிறார் என்பதை நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தை மேலும் கொண்டு செல்ல அமித்ஷாவுடைய ஆதரவின் பேரில் தமிழகத்தில் அதிமுக சர்க்கார் எடப்பாடி பழனிசாமி தலைவர் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய நோக்கம், அமித்ஷாவுடைய நோக்கம். ஓகே, இதில் பீகார் மாடல் அப்படின்றப்போ அது பீகார் போன்ற ஒரு சினர்ஜிக்கான விஷயங்கள் மட்டுமா, இல்லை எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டக்கூடிய பாஜகவுடைய கிரிப்பு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில், அதை தான் பீகார் மாடல்னு டிடிவி சொல்கிறாரு, பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ இதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய மெயின் எண்ணம் இதுதான் அப்படின்னு பாஜக மீது குறையாக இவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன பீகார் ஃபார்முலேஷன்? கிடையாது. பீகார் ஃபார்முலேஷன் நாங்க திருப்பியும் நிதிஷ்குமாரை 3வது முறையாக 4வது முறையாக 10வது முறையாக தேர்ந்தெடுக்க வைத்ததில் பாரதிய ஜனதா கட்சியுடைய பங்கு அதிகம். நிதிஷ்குமார் தனியாக போட்டியிருக்க முடியாது, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தனியாக போட்டிருக்க முடியாது என்பதுதான் பாஜக வந்ததுனாலதான் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெங்க் கிடைத்தது என்று தான் பாஜகவினர் புரிந்து கொள்கிறார்கள். எது இருப்பினும் அருண், பீகாரில் எப்படி நாமினேஷன் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண பொழுதும் அதே மாடலை தமிழகத்திலும் புகுத்தரிக்கிறார், அறிமுகப்படுத்த அமித்ஷா. குஷியான சம்பவம், சந்தோஷமான சம்பவம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர், ஒவ்வொரு பாஜகவினுடைய 28 தொகுதிகள் 30 தொகுதி எத்தனை தொகுதி கொடுத்தாங்க, சில முக்கிய தொகுதிகளில் சீஃப் மினிஸ்டர் பண்ண போறாங்க. எப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணும்பொழுது நயினா நாகேந்திரனையும் அண்ணாமலையும் மற்றும் யூனியன் மினிஸ்டர்ஸ் 2-3 பேர் அங்க போய் இருக்க சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்கார். இதுதான் பீகார் மாடல். பீகார் மாடல் என்றால் RSS அமைப்புகள் ஒன்றாக இருந்து கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் விஸ்தாரியாக விலாவாரியாக அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம், தினகரனிடம், நயினா நாகேந்திரனும் எடப்பாடியிடம் பேசியிருக்கிறார். அமித்ஷா தன்னை விளக்கம் கொடுத்தது என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமியிடம் ஈரான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, பிரதிதினம் காலை மாலை இரவு 3 முறை யுத்தம் நடக்கிறது. ஈரானில் பெரிய யுத்தம் நடந்திருக்கு, அமெரிக்கா தாக்குதல், இஸ்ரேல் தாக்குதல். அதற்கு இந்தியாவில் 24 கப்பல் மாட்டிக்கொண்டு விட்டது. ஈரான் சைடு எண்ணெய் கொண்டு வருவதற்கு 2 கப்பலுக்கு மீட்பதற்கு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்பது பிரதிதினம் மீட் பண்றது. அதனால சரி, பிரதமர் நரேந்திர மோடியோ சரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாமல் இருந்தது. இப்பொழுது அது சுலபமாகி வருவதனால் அமித்ஷா அவர்கள் அனைத்து தலைவரும், ஏன் அஸ்ஸாம் தலைவரே டெல்லியில் கூப்பிட்டு தான் பிறந்தார். பிரத்யுத் போதலை சேரும் பொழுது கூட டெல்லியில் தான் அவர் பாஜகவில் சேர்ந்தார், காங்கிரஸில் இருந்து. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் தேர்தல், அதே மாதிரி தமிழ்நாடு தேர்தல். இந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார் என்று அமித்ஷா மீது அண்ணா திமுக அல்லது அமித்ஷா திமுக என்று சொல்லுகிறார்களே, இப்பொழுது என்ன காங்கிரஸ் சிதம்பரமா இல்ல சிதம்பரம் திமுகவா? என்ன சிதம்பரம் எதுக்கு நடுவில் வரணும்? எப்படி அமித்ஷா முக்கிய இருக்காரோ அதனால சிதம்பரம் வரணும்னு அவரே துடிக்கிறாரு. சோனியா காந்தியுடைய பெயரில் திமுகவுடன் நெகோசியேட் பண்றாங்க. வேர் இஸ் ராகுல் காந்தி? வேர் டிட் யூ கோ?
3 வாரங்கள் ஆகிவிட்டன. காங்கிரசிற்கு 28 கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தாச்சு. ஒரு ராஜ்யசபா என்பது 40 எம்எல்ஏக்கு சமம். 40 + 28 68 சீட் வாங்கிட்ட ராகுல் காந்தி ஏன் ஒரு முறை கூட ஒரு டெலிபோன் பண்ணல ஸ்டாலினுக்கு? ஆக மொத்தம் காங்கிரஸில் விரோதம் இருக்கிறது. அதை நிறுத்துவதற்காகத்தான் ராகுல் காந்தி எதிர்ப்பு திட்டம் என்று ஸ்டாலினும் சிதம்பரமும் சேர்ந்து காங்கிரஸில் குழிவார்கள். ராகுல் காந்தி என்பதுதான் ராகுல் காந்தியிடம் இருப்பது இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் என்னிடம் தெரிவிக்கிறார்கள். இது ராகுலுக்கு எதிராக காங்கிரஸ் திமுகலயே காங்கிரஸ்ல ஒரு செக்ஷனும் திமுகவோட சேர்ந்து சதி. இல்லாம எங்க கிரீஷ் சோடங்கர் எங்க போனாரு? அவர் எங்க போனாருங்க? கிரீஷ் சோடங்கரை விட்டுட்டு கலைஞர் கருணாநிதி, குலாம் நபி ஆசாதும் மத்திய பிரதேச சீஃப் மினிஸ்டராக இருந்த திக்விஜய் சிங் ஈக்குவலா வந்து பேசினாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு சோடங்கர்னு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, பிஜேபியில இருந்து வந்தவர். அவர் பேச விட மாட்டேன் எங்கிட்ட திமுக எம்பிகளே சொல்லியிருக்காங்களே டெல்லியில. ஆக மொத்தம் அந்த ஸ்டாண்டர்டை குறைத்தது ராகுல் காந்தி. மு.க. ஸ்டாலினை பழி வாங்கியது ராகுல் காந்தி. பீகாரில் எப்படி பீகார் மாடல் என்று பாஜக புலாங்கன்னு நடந்தாலும் அதே பீகார் மாடலை ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் காண்பித்தார். அந்த பீகார் மாடல் என்ன என்று கேட்டால் தேஜஸ்வி யாதவ் மட்டம் தட்டுவது. இப்பொழுது ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை மட்டம் தட்டுகிறார்கள். சாணக்கியன் இந்த விவாதத்தை பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள், காங்கிரஸ் ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ராகுல் காந்தி வரவில்லை தமிழகத்திற்கு? கேரளா போறாரு, அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தானுங்க கிராஸ் பண்றதுக்கு. கோயம்புத்தூர் வந்துட்டு போலாமல் இல்லையா? வேற எங்கேயான வந்துட்டு போலாமல் இல்ல? இதே மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தார். 2024 முடிவு பெறவில்லை. 2026 ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை முதல்வர் என்று சொல்வது கூட வாய்க்கூசுகிறது. என்ன அவ்வளவு என்ன சண்டை? சாம்னாவில் சஞ்சய் ரவுத்தும் உத்தவ் தாக்கரேயும் எழுதி விட்டார்களே, இந்திய கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை ஏற்க வேண்டும் ராகுல் காந்தி இடத்தில் என்று அதுக்கு கோவமா? மணிசங்கர் சொன்னாரு அந்த கோவமா? அல்லது பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்று விஜய் சொன்னதை ராகுல் காந்தி நம்புகிறாரா? ஆக மொத்தம் பாஜகவும் திமுகவும் ஒன்றாக இருக்கிறது என்று ராகுல் காந்தி மனதில் விஜய் தான் புகுத்தி விட்டார் அந்த கருத்தை. அதை தவிர இன்னொரு பிரேக்கிங் நியூஸ், டெல்லி நியூஸ் லீக்ஸ் சொல்றவங்களுக்கு. நேற்று முன்தினம் என் ரங்கசாமி அவர்கள் சேலத்திற்கு வந்திருந்த பொழுது 3 முறை ராகுல் காந்திக்கு ஆப்த நண்பர் ஒருவர் டெல்லியில் இருந்து தமிழில் பேசியிருக்கிறார் ரங்கசாமியுடன். ராகுல் காந்தி விரும்புகிறார் ரங்கசாமி, விஜய், காங்கிரஸ் 3ம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆரம்பிக்கலாமோ என்று. ஆக மொத்தம் அவர்கள் திமுக கூட்டணி ரெக்கு செய்ய வேண்டும் என்று, உடைக்க வேண்டும் என்று சதி செய்தார் ராகுல் காந்தி என்றால் அதுதான் டெல்லி லீக்ஸ். எதற்காக ராகுல் காந்தி ஏன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஸ்டாலினுடன் பேசுவது கிடையாது? ஒரு சீனியர் அனுப்ப வேண்டாங்களோ? ப. சிதம்பரத்தை அனுப்புவது என்ன? ப. சிதம்பரத்துக்கு சோனியா காந்திக்கு பிடிப்பு இருக்கிறது. ஆக மொத்தம் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே பிளவை உண்டாக்கினார்களா சிதம்பரமும் மு.க. ஸ்டாலின் சேர்ந்து கொண்டு? வட இந்திய அரசியலை புரிந்து கொள்ளாத ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தை ஏன் நம்புகிறார்? அடுத்ததாக நான் இன்னொன்று கேள்வி கேட்கிறேன். இதே மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியும் பிரவீன் சக்கரவர்த்தியும் காங்கிரஸில் இருந்து நீக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் திமுகவினர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேஜ் 1 ஸ்டோரியே வந்தது, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து. இப்ப அதே மாணிக் தாக்கூருக்கு கேம்பெயின் கமிட்டி சேர்மனா போட்டுக்காரு ராகுல் காந்தி. அது என்னது? மு.க. ஸ்டாலினை வெறுப்பேற்றுவதற்காகவா, அல்லது சிதம்பரத்தை வெறுப்பதற்காக, அல்லது செல்வ பெருந்தகை மட்டம் தட்டுவதற்காகவா? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத தமிழக ஊடகங்கள் சரி, தமிழக பத்திரிகைகளும் சரி, பாஜக, ஓ பன்னீர்செல்வம், அமித்ஷா, நரேந்திர மோடி காங்கிரஸ் பத்தி விவாதிக்கிறது கிடையாது. எதற்காக? இது ஒரு தலைப்பட்சமான தொலைக்காட்சி விவாதங்கள். அதற்குத்தான் உடைக்கப் போகிறேன். அதுதான் டெல்லி லீக்ஸ். ரத்தம் கொதிக்கிறது அருண். சிலதெல்லாம் கேட்கறதுக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டை. இதே ராகுல் காந்தி பேசினாரு லோக்சபால, தமிழ்நாட்டு உள்ள காங்கிரஸ் பதவி ஏற்கும், காங்கிரஸ் பதவி அமைக்கும், தமிழர்கள் மீது இந்தி திணிக்காது, எல்லாம் டிஎம்கேக்கு சாதமா பேசினார். ஒன்றியம் பேசினார். இப்ப எங்க போச்சு அந்த ராகுல் காந்தி? ஏன் வாடகைத்திருக்க? வாயில் பூட்டு, வாயில் ஜிப்பு. சொல்லுங்க.
அதை தவிர தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இதுல அடுத்த கட்டமா என்ன நடக்க இருக்கிறது? என்டிஏவிலும் காங்கிரஸிலும், காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய இந்த மிஸ்ட்ரஸ்ட் அது எப்படி போய் நிற்க போகிறது? அந்த மிஸ்ட்ரஸ் வந்து விட்டது. கட்சி ஊழியர்களிடையே காங்கிரஸ் கட்சியும் சரி, குறிப்பாக திமுகவினர் அந்த 28 தொகுதிகளில் வேலை செய்ய மாட்டார்கள், படுக்கை போட்டு தூங்கிடுவாங்க. யாருக்குமே 28 ஒரு 5 ஜெயிச்சா அதிகம் கேட்டுன்னே இருங்க அருண். காரணம், இந்த கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியிடம் சொன்ன பொழுது 2 விஷயத்தை குறிப்பிட்டார். நான் சோனியா காந்தியை பார்க்க வேண்டும் என்று. You don't know, you discuss with me, don't meet her. I know what is happening in Tamil Nadu தான் சொல்லியிருக்காரு. அதை மீறித்தான சிதம்பரத்துக்கு சோனியா காந்தி கிட்ட போனாங்க. இல்லாம எதுக்குங்க அவசர ராஜ்யசபா சீட் நாமினேஷன் லாஸ்ட் டேக்கும் போது காங்கிரஸுக்கு 28 சீட் கொடுத்துட்டு மீதி எல்லாத்துக்கும் நாமம் போடுறது. அதனால தானே சிபிஎம் ஒதுக்குறாங்க. சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி சண்முகம் அனைத்து இந்திய அண்ணா இது சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி எம்ஏ பேபிக்கு எழுதிய கடிதம் என்னிடம் இருக்கிறது, 3 பக்க கடிதம். அதில் அவர் சொல்லி இருக்கிறார், திமுக ஒரு பூஷ்வாகா, பரந்தூர் விமானத்தை சாதித்தது அதானியினுடைய ஏஜென்ட் என்றெல்லாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்வினைகள், ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு எல்லாம் சொல்லிட்டு கட்சியில் சரண்டர் ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னு 15 கோடி 20 கோடி ஆயிடும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக மற்றும் அது திமுக காங்கிரஸ் நடக்குது. பாஜக என்ன நடக்கிறது என்றால், பிரச்சனை பாஜகவிலும் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறது. அருண், உங்களுடைய சிஸ்டருக்கு குழந்தை பிறந்தது, என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன், எத்தனையோ நீங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு பண்ணிக்க, ஒரு ஏற்றத்தாவ இருக்கும், சாப்பிட்டு பாருங்கோட இதுல உப்பு இல்லடா சர்க்கரை இல்லடா, கடைசியில் ஒரு நுக்ஸ் ஒரு மிக்ஸ் பாயிண்ட் சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி எல்லா கூட்டணியும் மிக்ஸ் பாயிண்ட் இதுதான் இருக்கத்தான் இருக்கிறது, அண்ணா திமுகவில் இருக்கிறது. அதனால அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பார்த்து எழுந்து நிற்கும் போது கை கொடுத்து, ஐ வாண்ட் டு see you as a next chief minister, मैं आपको चीफ मिनिस्टर रूप में देखना चाहता हूं அப்படின்னு சொன்னார் அவர். அது நல்ல கூட்டணியா? பேசாத ஒரு வாய்மூடி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் கூட்டணி சரியா? வாக்காளர்கள், சாணக்கிய நேர்கள் இதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாக்களிக்க வேண்டும். நம்ம இது பர்டிகுலர் இதுக்கு பார்த்து போடுன்னு சொல்ல வரல நான். You understand both sides. ஸோ அடுத்த 3 நாள் என்ன நடக்க போகிறது என்டிஏவில்? எவ்ரிதிங் வில் பி ஸ்மூத் அப்படின்னு ஒரு பக்கம், இல்லை நத்திங் இஸ் ஸ்மூத், நத்திங் இஸ் செயிலிங் ஸ்மூத் அப்படின்னு இவர்கள் பற்றி மற்றவர்கள். ஒன் லைனரில் சொல்லணும்னா இது ஸ்மூத்தாக இருக்க போதா, இல்லை எப்படி இருக்க போகுது? சொல்ல வேண்டும் என்றால், திமுக ஆட்சியில் இருந்து இறக்கப்படும். அமித்ஷா நரேந்திர மோடியுடைய கூவல்கள் அதுதான் அரைகூவல், அது எடப்பாடி பழனிசாமி நிலைநாட்டுவார். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வரும். அமித்ஷா நடப்பது முழுக்களும் விஜய் ஒரு திமுகவுடைய ஃப்ரண்ட் மேன் என்று தான் நினைக்கிறார் அமித்ஷா கூட. ஆக மொத்தம் தேர்தல் முன்னதாக இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் தேர்தல் பின்னாடி மாறும். தமிழகத்தில் எக்தம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமானால் அதில் பல முகங்கள். ஏன் இவர் நம்ம தினகரன் ஜெயிச்சார்னா அவரும் ஸ்பீக்கர் ஆகலாம், யாரு கண்டா? அவங்க ஓப்பன் ஸ்பீக்கர் ஆக டிஎம்கே சொல்லும் போது நாங்க சொன்னோம், மிஸ்டர் டிடிவி தினகரன் தான் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி, ஏன் வரக்கூடாது அவர்? ஏன் நைனா நாகேந்திரன் அண்ணாமலே தமிழகத்தில் மந்திரிகளாக வரக்கூடாது? ஏன் வானதி சீனிவாசன், ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் வரக்கூடாது? கவர்னராக இருந்தும் மினிஸ்டரா போகக்கூடாதுன்னு ஒரு ரூலே கிடையாது. கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தார், யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அதெல்லாம் கதை இருக்கிறது தமிழகத்தில். ஆக மொத்தம் வரக்கூடிய 3 நாட்களில் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சிறு கட்சிகள் இணைந்து பியூஷ் கோயல் தலைமையில் மகத்தான வெற்றியை செவ்வாய்க்கிழமை காலையிலோ அல்லது திங்கட்கிழமை மாலையிலோ கண்டிப்பாக செய்து முடிப்பார்கள். காரணம், செவ்வாய்க்கிழமை மாலை சென்னையில் இருந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மீட்டிங்குக்கு ஜெனீவாக்கு பியூஷ் கோயல் சென்னையிலிருந்தே செல்ல இருக்கிறார் 3 நாள் பிரயாணமாக. நிறைய இருக்கடி இருக்குங்க. ஈரான் வார் நடக்குது, WTO நடக்குது, மிஸ்டர் ட்ரம்ப்னுடைய டாரிஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இதற்கு நடுவே இந்த தேர்தல் வந்ததனால் மிக மிக தர்ம சங்கடமான நிலையில் பாஜகவும் சரி காங்கிரஸும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு சொல்றீங்களே, ஒன்னேன்னு கேட்கிறேன்,
கேரளா. ஷமா முகமது டாக்டர் டென்டிஸ்ட், சி.கே. ஜாஃபர் ஷெரீஃபின் மருமகள். அவ கர்நாடகாவில் பிறந்தால் மலையாளி பெண். பல என்ஜிஓ நடத்துறாங்க. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் மிக மிக நெருக்கமாக இருப்பவர். அவருக்கு எம்எல்ஏ கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. கேரளால 9 பெண்மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. பின்னே உமன் எம்பவர்மெண்ட் பேசுது. மே லடுக்கி ஹோ லட்னேக்கு தயார் ஹோன்னுட்டு நான் பெண்மணிக்கு போராடுவேன் என்று பிரியங்கா காந்தி சொன்னாங்களே, அதுதான் ஷாமா முகமது ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் காங்கிரஸில் பிளவு இருக்கிறது. காங்கிரஸை யாருமே நம்பது கிடையாது வட இந்தியாவில். என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் முக்து பாரத் என்று நரேந்திர மோடி சொன்னாரே 2014, 2026 நிறைவேற்றப்பட்டது. இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் அப்படின்றது புரிகிறது சார். ரொம்ப நன்றி, இத்தனை நம்மோட ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கா. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.